ஹாய் கைஸ், இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க பன் மஸ்கா வித் இரானி டீ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இரானி டீக்கு நம்ம ஒரு டிகாஷன் ரெடி பண்ணோம். அதுக்கு நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுட்ரு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி இதை சீல் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஒரு பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதித்து வற்றி ஒரு 1/4 லிட்டர் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கொதித்து வற்றி வந்ததுக்கப்புறமா இதில் இனிப்புக்கு நம்ம சுகர் சேர்க்கக்கூடாது, கண்டன்ஸ் மில்க் தான் சேர்க்கணும். இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சுகருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பால் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம பன் மஸ்காவுக்கு பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம கண்டன்ஸ் மில்க் நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பட்டர் க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா பன்னை 2ஆக கட் பண்ணிவிட்டு லைட்டாக இதில் நடுவில் நல்லா பட்டர் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வெளியிலையும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பன் மஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல டிகாஷன், அதுவும் ரெடி ஆகியாச்சு. இப்போ டீயை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னா ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக டிகாஷன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலையும் சேர்த்துட்டு மேலே லைட்டாக சாஃப்ரான் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான இரானி டீ ரெடி ஆகிடுச்சு. இது பன் மஸ்கா கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சூப்பராக இந்த மாதிரி ஒரு சூப்பரான சமையலோடு உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் பாய்.